எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய வினோத்குமார் என்னுடைய நண்பர். அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அவருடைய படம், அவர் கதாநாயகனாக நடிக்கிற படம் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பெரிய பெரிய திரைப்படங்கள் வெளியாகிற இந்த காலகட்டத்தில் எல்லாமே 100 கோடி 500 கோடி அப்படிங்கிறாங்க. அப்போ சிறிய படங்களை நாம் தயாரிக்கும் போதும் இல்லை இயக்கும் போதும் மிக ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நாம் உழைப்பை போட வேண்டியது இருக்குது. அந்த உழைப்பை போட்டால் தான் சின்ன படங்கள் வெற்றி பெறும். அந்த இது மாதிரி சின்ன படங்களை வெற்றி பெறும்போது தான் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் இப்போ என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. இதெல்லாம் நன்றி. என்னை அழைத்ததுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கபில். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 3வது படம். டைரக்டராக அறிமுகமாகிறேன். அந்த 2 படமும் மாஸ்டரோட தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நன்றி. சரி, நீ வரும்போது எல்லாம் விசில் அடிக்க சொல்லி ஹாய் டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பூஜைக்கு வந்த எல்லாருக்கும் என்னை வாழ்த்துற எல்லாருக்கும் என்னோட நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து படங்கள் இந்த வருஷம் போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போடம் பூஜை போட்டோம், வாழை விடுன்னு. அதுக்கு டைரக்டர் ராபர்ட் ரமேஷ். அதில் கேமராமேன் தான் கபில். ஸோ கபில் இந்த படத்துக்கு டைரக்டர் கபில். ஸோ நல்ல ஒரு காம்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் ஆகட்டும், நடிக்கிற அண்ணன் பவர் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அது உங்கள் கேள்வி தான் இருக்குது. ஆடியன்ஸ் கேள்வியும் பத்திரிகை நண்பர் உங்கள் கேள்வியும் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வாழ்த்துங்க. லவ் யூ. தேங்க்யூ. அப்படியா? மாஸ்டர் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நான் லீட் ரோல் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் டு வினோத் சார் அண்ட் கபில் சார் டைரக்டர் அண்ட் ராபர்ட் மாஸ்டர். ஸோ நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், திஸ் இஸ் ஜீவிதா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வினோத் சார். அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் தி லீடாக பண்ணிகிட்ருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை கோஸ்டார் ராபர்ட் சார் அண்ட் மை டேரக்டர் சார் கபில். அண்ட் ஆல்ரெடி ஐ டன் 2 மூவிஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். ஸோ படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி. ஸோ சிறப்பு எல்லோரும் ரொம்ப நன்றி சார். இந்த படம் ஒரு வித்தியாசமாக கதைக்களமாக இருக்கும். இதுக்கு கதை கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. தேங்க்யூ. எல்லோரும் சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Good morning to everyone. I'm a costume designer. My name is Kalpana and Vinod sir gave me opportunity for this movie. So thank you sir. காஸ்டியூம் டிசைனர் சொல்றாங்க, எனக்கு காஸ்டியூமே கொடுக்கல. No, you will get it, don't worry. Thank you. நீங்க அவளோட எதிர்பார்க்க பவர் ஸ்டார். இந்த இனிய நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் ஒரு ரம்ஜான் நாள். இந்த நாளில் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிகையால் வந்ததில் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் பண்ணுறேன். இது டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் தான் நிறைய டைட்டில் வைப்பேன், நான் இவர் வச்சுட்டார் இன்றைக்கி. இந்த பூஜையில் நான் கலந்துக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெடுநாளாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்திருக்கேன். எல்லோரும் அப்படி இப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுலாம் எனக்கு வேணும். இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத், விஜய் முரளி சார், சங்கர் கணேஷ், ஒய்யாபுரி இவங்கெல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த திரைப்படமாக, மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் கவலைப்படல. அதெல்லாம் என்னுடைய பேரை இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. அதனால் நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை கொண்டு போவார்.
அது குறுகிய காலத்தில் நாங்கள் கண்ணு முன்னால் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். வேற ஒன்றும் ரஜினி சார் கூட போட்டின்னு சொன்னாங்க. இப்போ ரஜினி சாரே வெளியே வந்துட்டாரு. இப்போ விஜய் சார் கூட போட்டின்னு ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். உண்மையா? கண்டிப்பாக அவர் எந்த தொகுதி முடிவே பண்ணல. அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னே மக்கள் கிட்ட தான் சார் பேசுறாரு. டயலாக்னு சொல்றீங்க, என்னது நியாயம்? இல்லை, அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டரமாமா வசனம்லாம் பேசுகிறாரு. அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுங்க. நீங்களும் கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சையாக நின்று அவர் என்ன சொல்லிட்டாருன்னா திமுக தான் முதன்மை எதிரி சொல்லிட்டாரு. அவங்க கூட போய் சேருவீங்களா? அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பாக. நீங்க போய் சேருவீங்களா? எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது தான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் அவருடைய வயசு. அதனால் எடுத்தவங்க ஒருத்தர் மேடையில் கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எதுவுமே நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீகமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இருந்து இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை. தொடர்ச்சியா அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. மற்ற அவங்க ரசிகர் எல்லாமே வந்து ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால் கூட்டம் இருக்குது. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம், இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதுவும் போல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சையாக நிற்பேன். 2026 அவரே அனௌன்ஸ் பண்ணல, நான் நிக்க போறேன் அதுக்குள்ள நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. நிற்கட்டும், அவர் நிற்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. அவரே அனௌன்ஸ் பண்ணல. பண்ணுவார். அவர் என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கு எதிரி விஜய், ஆமா விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமா, எதிரி அவர் கட்சியில வரட்டுங்க. திமுக எதிரி அவர் விஜய், அண்ணனுக்கு எதிரி விஜய். கண்டிப்பா அதான் எதிரினா அரசியல் ரீதியாக அதை, மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிரந்தர எதிரி கிடையாது. அதில் நிரந்தர எதிரி. ஏன்னா இப்போ நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போகிற வழியில் மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். அவர் பொறுப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பொறுப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணுமா? பாதுகாப்பு கிடையாது. ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல், திடீர்னு ஃபோன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. எனக்கு ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்தியிருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில். இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். சரி, இந்த படம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. இந்த படத்தை பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுங்க. ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. அவர் டான்ஸ்லேருந்து மாஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் ஆகி டைரக்டர் ஆகியிருக்காரு. எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னராட்சி மன்னராட்சிங்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. மன்னராட்சியாக இருந்தால் யாருங்கே வா இங்கேம்பாரு. அந்த மாதிரிலாம் பேசலை. தயவுசெய்து இந்த மன்னராட்சியில் சொல்லாதீங்க. அப்படி இல்லாமல் 40 தொகுதியும் எம்பியாக நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் அவங்கள வந்து நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க, வசனம் பேசாதீங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ்.
மாஸ்டர் வாங்க. பேசிட்டேன். கொஸ்டின் படத்தோட கேள்வி பதிலா இருக்கு. கேள்வியெல்லாம் இருக்கா? வாங்க, ஒரு கேளுங்க. நிமிஷம், ஒரு நிமிஷம். யாஸ் டார்லிங். இந்த போஸ்டர் இந்த பேனர்லாம் வந்து ஒரு பல காலத்துக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பிகேன்ற படத்துல இது அப்படியே அந்த காப்பியா இருக்கும் அந்த படம் எப்படி இருக்கும்? இல்லை அது வேற இது வேற, டோட்டலாக முழுக்க வேற தான் இது. டைரக்டர் இந்த கான்செப்ட் சொன்னார், அந்த படத்தில் இது ஒரு மேட்டர் இருக்குது, இந்த விஷயம் இருக்குனால சரி ஒத்துக்கிட்டேன், நல்லா இருக்கு. பர்ஃப்யூம்னாவே ஏதோ ஒரு பிராண்டை காட்டி ஆகும். என்ன பிராண்ட் காட்ட போறீங்க? பேசிட்டு இருக்கு இப்பதான் டீல் ஆமா. போயிட்டு ஒரு பிராண்ட் பேசிட்டு இந்த பர்ஃப்யூம்னால ஸ்மெல்லு தானே, அது வந்து ஒரு ஆம்பளை மேலேயும் வரும் பொம்பளை மேலேயும் வரும், ஸ்மெல்லை தான் நம்ம வந்து பர்ஃப்யூமாக வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் இது மாதிரி நியூடா ஒரு போட்டோ கதையில் இருக்குது, அது இருக்குது கதையில். நீங்க சொன்னீங்க காஸ்டியூமேட்டை கஸ்டமர் கிட்ட கேட்டீங்க துணியே இல்லாம படம் ஃபுல்லா தான் வரீங்க. இல்லை ஒரே சீனு, நம்ம ஒருத்தனை நம்பி போகிறோம்ல, லாஸ்ட்டே நம்ம நிலைமை இந்த நிலைமை தான் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கதையிலே இருக்குது, அதனால தான். இப்போ என்னன்னா இது மாதிரி படங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால நியூடா வந்து எடுத்து போட்டுறாங்க. சரி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு அவங்களுக்கு என்ன சொல்றது? அவங்களுக்குலாமா தப்பானது அது ரொம்ப. இப்போ இந்த பொண்ணு மேட்டர்லாம் நிறைய விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அந்த இஏஎன் வந்து மேட்டர்னால துணி இல்லாமல் காட்டுறது டக்குன்னு பண்ணிடுறாங்க, தவறான செய்தி தான். அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி காமிச்சா கூட நம்ம ஒத்துக்கலாம், நீ ஊரா விட்டு பொண்ணை தான் காமிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி. ஸோ அது தவறான ஒரு இதுதான். இதெல்லாம் ஏஐ தான் பண்ற விஷயம். ஆமாம் கண்டிப்பாக. என்னன்னா அவங்களே வந்து ஒரு ஃபுல் வீடியோல வராங்க, ஆனா வந்து அவங்களே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா வந்து எந்த ஸ்டேஷன்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம மறுப்பு மட்டும் தெரிவிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பயப்படும்ல, ஸ்டேஷன் போனாலே நம்ம ஆளுங்க தெரியும்ல, போலீஸ்னாலே தராசு மாதிரி. ஸோ அதனால அவங்க அப்படி சொல்லி வைப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ ஆடிஷன்ற ஒரு விஷயத்தை வந்து ஏமாத்துறன்னு ஒரு விஷயமா இருக்குது, அதுக்கு எப்படி பார்க்குறீங்க? அது சினிமாவில் இருக்குது, அது சினிமா ஆளுங்க சில ஆளுங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் தவிர்க்கணும், அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி எடுத்தோமா கவுத்தோமான்னு சொல்லி நம்பிடாதீங்க யாருமே. அது டைரக்டர் ஆகட்டும், அது சங்கர் சார் யாராக இருந்தாலும் நம்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் கேளுங்க, டக்குன்னு ஒரு பொண்ணு ஏமாந்துருது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி தானே. ஸோ அதனால் நம்பாதீங்க. ராபர்ட் மாஸ்டர்னாவே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், பிக் பாஸ், ரஷிதா, அதுக்கப்புறம் வந்து மனிதா விஜயகுமார். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு, பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. பட் பொறுப்பு இருக்குது நமக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் கொண்டு போகும்போது. ஸோ அதில் அது நீட்டாக பண்ணணும். ஏன்னா இப்போ பண்ண 3 படம் 3 கதை நல்லா இருக்குது, மக்கள் நீங்கள் தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு. இது மாதிரி ஸ்டோரி எடுத்து வரணும் என்ன தோணுச்சு? எடுத்தவொடனே பேனரே நியூடா போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஏற்கனவே நம்ம மக்கள் பிடிச்சிருந்தது எனக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம கமல் சார் கோமல் கட்டி அவர் தான் ஃபர்ஸ்ட் கோமல் கட்டும்போது அது பெருமையாக இருந்துச்சுல. இது அந்த மாதிரி சீனு பார்க்க இப்படி இருக்குது, பர்ஃப்யூம் ஒரு வித்தோட்ராக்லாம் உங்களுக்கு தப்பாக தோணும், ஆனால் படத்தில் பார்க்கும்போது கரெக்டாக அப்பா கரெக்டாக அவுத்து விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி. சார் இப்போ வந்து உங்க இதுலயே வந்து சங்கத்திலேயே வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த சங்கத்துல வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொதுக்குழுல போய் பேச மாட்டாங்க, தனியா கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அது தெரியுமா? தெரியல சத்தியமா தெரியல. ஏன்னா தினேஷ் மாஸ்டர் தான் வந்து போட்டு அவர் அடிச்சுட்டாவும் பிரஸ் மீட் போயிட்டு நம்ம பிரஸ் கிளப்ல போயிட்டு பிரஸ் மீட் கொடுத்து எங்க யூனியன் இல்லையா? அப்படியா? சத்தியம் தெரியும். நீங்க மெம்பரா? நான் நம்பர் தானே. இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே யூனியன்ல டான்ஸர் ஆகும்போது ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அப்பா வந்து நடிகர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் கார்டு வச்சிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் கார்டு வச்சிருக்காரு. சிறப்பான ஆளு அவங்க அப்பா மட்டும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் யூனியன் போய் பேமெண்ட் வாங்க மாட்டேன், அதெல்லாம் யூனியன் போய் பழக்கமே இல்லை, யூனியன் தலையிட மாட்டேன் மோஸ்ட்லி. ஏதாவது பஞ்சாயத்து எனக்கு வந்து நான் பேசுவேன் தவிர எனக்கு வரல. எப்பவுமே வந்து பேனர் போடும்போது ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ மாதிரி தனியா போடுறாங்க, ஹீரோயின் போட்டோ எதுவும் செலக்ட் பண்ண மாட்டாங்களா, இல்ல அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்றாங்களா? இல்ல இதுல ஹீரோயின் செலக்ஷன் ஆகல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மித்த படத்துல வருமே, வனிதா தானே படம் ஃபுல்லா வனிதா முடிஞ்சம் காட்டுறாங்க. இந்த படத்துல நீங்க நிறைய படத்தை சொன்னீங்களே, இது இல்ல அடுத்த வர வாரங்கள்ல ஹீரோயினோட சேர்த்து வரும். தேங்க்யூ